Next நம்ம பார்க்க போகிறது how to modify list. Already we know that list is mutable. So நம்ம list create பண்ணதுக்கு அப்புறம் modify பண்ணிக்கலாம், change பண்ணிக்கலாம் and datasஐ insert பண்ணிக்கலாம். So வாங்க examples பார்க்கலாம். First ஒரு list create பண்ணிக்கலாம். Fruits is equal to square bracket குள்ள apple, banana, cherry with double quotes. இப்போ list create பண்ணிட்டோம். இப்போ ஆப்பிள்ன்ற இடத்துல நமக்கு வேற டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஃப்ரூட்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் 0 இஸ் ஈக்குவல் டு டபுள் குவாட்ஸில் ஆரஞ்சு. இப்போ 0ன்ற இண்டெக்ஸில் ஆரஞ்சுன்னு ரீப்ளேஸ் ஆகிருக்கும். இப்போ அவுட்புட் பார்க்கணுன்னா பிரிண்ட் ஃப்ரூட்ஸ்ன்னு கொடுத்தோன்னா 0ன்ற இண்டெக்ஸில் ஆரஞ்ச், பனானா, செரின்னு ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போது எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னா fruits dot append close bracketல grape. append means end of the listல நம்ம கொடுக்குற எலிமெண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ அவுட்புட் எப்படி இருக்கும்னா ஆரஞ்ச், பனானா, ஜெரி, அண்ட் கிரேப்னு இருக்கும். தென் லிஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸை வந்து நான் இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும். பட் ஆல்ரெடி அந்த இண்டெக்ஸில் இருக்க வேல்யூவும் லிஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னா fruit dot insert மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். 1, டபுள் குவாட்ஸில் மேங்கோ. 1ன்றது இண்டெக்ஸ். ஸோ ஆல்ரெடி 1ன்ற இண்டெக்ஸில் வந்து பனானா இருக்குது. இப்போது நம்ம மேங்கோவை 1ன்ற இண்டெக்ஸில் ஸ்டோர் பண்ணோன்னா பனானாவோட இண்டெக்ஸ் 3ஆக மாறும். அதாவது பனானா வந்து ஒரு ஸ்டெப் வந்து ஸ்பேஸ் விட்டு தள்ளி போகும். தென் லிஸ்ட்டில் பர்டிகுலர் வேல்யூ வந்து எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிமூவ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் டாட் ரிமூவ் ப்ராக்கெட்டில் ஆரஞ்ச். இப்போது லிஸ்ட்டில் ஆரஞ்சுற வேல்யூ ரிமூவ் ஆயிடும். சேம் ப்ராசஸ்க்கு இன்னொரு மெத்தட் ஃப்ரூட்ஸ் டாட் பாப் வித் ஃபங்க்ஷன் ப்ராக்கெட். ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்குள்ளே எந்த ஒரு இண்டெக்ஸ் வேல்யூமே கொடுக்கல அப்படின்னா அது டைரெக்டாக லாஸ்ட்டாக இருக்க வேல்யூஸ் வந்து டிலீட் பண்ணிடும். தென் சேம் ஃப்ரூட்ஸ் டாட் பாப் வித் இண்டெக்ஸ் நம்பர் 1. நம்ம பர்டிகுலர் நம்பர் கொடுத்துட்டோம், இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டோன்னா அந்த பர்டிகுலர் இருக்க வேல்யூ மட்டும் டெலிட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட் ஆப்ரேஷன். இதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது கன்கார்டினேஷன். கன்கார்டினேஷன் மீன்ஸ் ஜாயினிங். கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2 லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். x = 1, 2, y = 3, 4. இப்போது பிரிண்ட் x + yன்னு கொடுத்தா லிஸ்ட்டு வந்து கன்கார்டினேட் பண்ணி அவுட்புட் வரும். output becomes 1, 2, 3, 4. செகண்ட் வந்து ரிப்பிட்டேஷன். இதுக்கு சேம் லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். print 1, 2 ஸ்கொயர் ப்ராக்கெட் asterisk 3. அதாவது 1, 2வை 3 டைம் ரிப்பீட் பண்ணும். அவுட்புட் becomes 1, 2, 1, 2, 1, 2. தென் மெம்பர்ஷிப். print apple in fruits. ஒரு வேல்யூ லிஸ்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இல்லையா செக் பண்ணுறதுக்கு நாட் இன் என்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் லிஸ்ட்டோட காமன் மெத்தட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் append. ஆல்ரெடி வி நோ தட் ஆட் எண்ட் ஆஃப் த லிஸ்ட். செகண்ட் extend, add multiple elements. Third insert by index, remove by value, pop by index or last element, clear all values, index find index value, ஷார்ட் பை வேல்யூஸ். அதாவது அன்ஆர்டராக வந்து எலமெண்ட் ஸ்டோராக இருக்குன்னா நம்ம ஆர்டராக வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் ரிவர்ஸ், தென் காப்பி. எப்போல்லாம் நம்ம லிஸ்ட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா when data needs to change. ஒரு லிஸ்ட்டு வந்து ஒரு டேட்டா வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் சேஞ்சஸ் பண்ண வேண்டிய நெசசரி இருக்குன்னா நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணலாம். when order matters and allowed duplicates. இது மாதிரி இருக்கும்போது நம்ம லிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம். அட்வான்டேஜஸ் வந்து டைனமிக், ஈஸி டு யூஸ், மியூட்டபிள், பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அண்ட் ஆர்டர்டு. டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து யூஸ் மோர் மெமரி, ஸ்லோவர், நோ டைப் சேஃப்டி, ஸ்லோ சர்ச். இந்த எபிசோட்கான 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். கோ த்ரூ இட். இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் எபிசோடில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.